ஓம் சுவாமி சரணமையப்பா. ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் இனிய நண்பர்களே, ஐயப்ப பக்தர்களே, உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே, மீண்டும் மீண்டும் உங்களை வணங்கி மகிழ்கின்றோம். நம்முடைய நாட்டில் ஒரு அற்புதமான மந்திரம் உண்டு. மாத்ரு தேவோபவ, பிதுர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ. மாதா பிதா குரு தெய்வம். அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த குருமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யார்? சபரிமலைக்கு குருசாமின்னு பேர் உண்டு. அந்த குருவுக்கும் குருவாக இருந்து ஐயப்பனுடைய பொன்னார் திருமேனியை தொட்டு அதிகாலை தொடங்கக்கூடிய கணபதி பூஜையிலிருந்து பள்ளியறை பூஜை அரிகராசனம் வரை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் தான் மேல் சாந்தி. மேல் சாந்தி யார்? எப்படி தேர்வு? மேல் சாந்தியினுடைய பணி என்ன? எங்கே எப்படி இருக்கிறார் மேல் சாந்தி? அதுதான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இதையெல்லாம் ஐயப்ப பக்தர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாரம்பரிய பண்பாட்டு செய்தியை தரிசனம் டிஜிட்டல் வழங்குவதில் பெருமிதம் கொள்கின்றோம். காரணம், முதலில் திருக்கோயிலில் பூஜை செய்கின்றவர்களுக்கு ஆச்சாரியர்கள் என்று பெயர். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவன் கோவிலில் உள்ளே இருந்து சிவாய நம, சிவசக்தியை நம, இச்சாசக்தியை நம, சொர்ண ரூபினியை நம அப்படின்னு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறாங்களா, அவங்களுக்கு அர்ச்சகர்னு பேர். அதே பெருமாள் கோவிலில் இருந்து கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, இசிகேஷா, பத்மநாபா, தாபோதரா சொல்லி தூபதீப ஆராதனை செய்து துளசி தண்ணி கொடுத்து சடாரி வைத்து பெருமாளுக்கு கற்பூரம் காட்டுறாங்களே, அவங்களுக்கு பேர் பட்டாச்சாரியர்னு பேர். சைவ கோவில்களில் பூஜை செய்கின்றவர்கள் சிவாச்சாரியர்கள், வைணவ கோவில்களில் இருப்பவர்கள் பட்டாச்சாரியர்கள். ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கான ஆன்மீக பரப்புவதற்கான ஒரு முயற்சி தரிசனம் டிஜிட்டல். இன்றைய ஐயப்ப வழிபாட்டில் ஐயப்பனை தொட்டு லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெய்யம் அபிஷேகம் செய்யக்கூடிய, எல்லோரையும் படிபூஜை செய்து மங்களப்படுத்தக்கூடிய, பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்து ஐயப்பனை நமக்கு நெறிப்படுத்தி காட்டக்கூடிய அந்த மேல் சாந்திகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். மேல் சாந்தி என்று ஒருவர் இருப்பார், அவருக்கு துணையான சில பேர் இருப்பார்கள். கீழ் சாந்தி என்றும் ஒருவர் உண்டு. இந்த மேல் சாந்தி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றே நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கு தெரிவதில்லை. அதனால் அந்த தெரியாத, புரியாத, அறியாத விஷயங்களை அகழ்வாராய்ச்சி போல சொல்வதுதான் நம் தரிசனத்தின் நோக்கம். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா கோவில்லையும் சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர பிற இடங்கள், கன்னியாகுமரி ஒட்டிய உள்ள கோவில் கருவறைகள் கிட்டத்தட்ட கேரளா முறையில் தான் பூஜை செய்கின்றார்கள். இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமேனி தொட்டு அபிஷேக ஆராதனை செய்து அபிஷேகம் செய்பவர்களுக்கு பெயர் மேல் சாந்தி என்று பெயர். இந்த நம்பூதிரிகள் ஒரு வகை, அந்த அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை பீடம் மாதிரி இந்த மேல் சாந்தி. அடிக்கடி இந்த மேல் சாந்தி ஆண்டுக்கு ஒரு முறை மாறக்கூடிய வாய்ப்பு சன்னிதானத்தில் உண்டு. மேல் சாந்தியாக ஒருவர் வருவது அவ்வளவு எளிதல்ல. அது இறைவனுடைய குடிப்பினை. மேல் சாந்திக்கு தேர்வு உண்டா? உண்டு. மேற்சாந்திக்கு ஓட்டு உண்டா? உண்டு. மேற்சாந்தியை வெற்றி பெற செய்ய முடியுமா? செய்ய முடியும். அவருக்கென்று பாரம்பரிய மரபு உண்டா? உண்டு. அவற்றை தான் ஐயப்ப பக்தர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்பனுடைய பெருமையை செய்த புனலூர் குருசாமி, ராமலிங்க தேசிகர், நம்பியார் போன்றவர்களுடைய புத்தகத்திலிருந்தும் பெரியோர்களுடைய சான்றுகளையும் கேட்டு பதிவு செய்து உங்களுக்கு சொல்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த மேல் சாந்திக்கு முதல்ல திருவாங்கூர் தேவசம்போடு ஒரு அறிவிப்பு தரும். அதற்கு பேர் நிறைய பேர் விண்ணப்பிப்பார்கள், அந்த தகுதி உடையவர்கள். அதிலேருந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அதிலே வரிசைப்படுத்தி முறைப்படுத்தப்பட்டவர்களுடைய பெயரை எழுதி, நம்முடைய சேர சோழ பாண்டியர் காலம் ஆதி காலத்திலெல்லாம் மன்னனுடைய ஆட்சி முறையை எப்படி குடவோலை முறை என்று சீட்டு குலுக்கி போட்டு எடுப்போமோ, அதுபோல இந்த மேல் சாந்திக்கு தகுதியுடையவருடைய பட்டியலை ஒரு குடத்தில் போட்டு, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பார்களே, அப்படி கள்ளம் கபடமற்ற குழந்தைகளை விட்டு அந்த சீட்டை எடுக்க சொல்வாங்க.
அதில் எடுத்து பார்த்து ஒரு மேல்சாந்தி பேர் வந்துருச்சுன்னா அவர் தகுதியுடையவராக முடியாது. ஒரு சீட்டில் பேர் இருக்கும், ஒரு சீட்டில் வெறும் மேல்சாந்தின்னு இருக்கும், இன்னொரு சீட்டில் பேரோடு மேல்சாந்தின்னு இருக்கும். எந்த சீட்டில் பேரோடு மேல்சாந்தி என்று இருக்கிறதோ அந்த சீட்டு வரும் வரை காத்திருப்பார்கள். அப்படி எடுக்கப்பட்டவர் அந்த ஆண்டு முழுவதும் மேல்சாந்தியாக இருந்து பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அவர் ஓராண்டு முழுவதும், இது ரொம்ப முக்கியம், நாம் எப்படி ஒரு மண்டலம் விரதம் இருந்து பிரம்மச்சரிய விரதத்தோடு மற்றவற்றையெல்லாம் துறந்து 18 படியேறி பொன்னம்பலமேட்டில் இருக்கக்கூடிய ஹரிஹர சுதன் ஆனந்த ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து மன தூய்மையோடு வருகின்றோமோ, அப்படி நமக்கும் இறைவனுக்கும் இணைப்பு பாலம். எப்படி ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் தர்பங்கிற மின்கடத்தி வாயிலாக போய் ஒரு கும்பத்திற்கோ இறைவனுக்கோ உயிர் கொடுக்கிறார்களே, அப்படி நம்ம சொல்லக்கூடிய செய்தியை ஐயப்பனுக்கு வாங்கி ஐயப்பனுடைய செவிகளில் சொல்லி நம்முடைய குறைகளை நீக்கி நிறைவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இணைப்பு பாலம், ஒரு பிரிட்ஜு, ஒரு தர்பை இந்த மேல்சாந்தி. தேர்வு செய்யப்பட்ட மேல்சாந்தி ஓராண்டு காலம் சன்னிதானத்திலேயே இருப்பார்கள். அவருக்கு உண்டு, உறைவிடை, பணிவிடை எல்லாவற்றிற்கும் அங்கே ஆள் உண்டு. அவர் கீழேயே வரமாட்டார். அவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய நன்மை தீமைகளில் பங்கு பெற முடியாது. ஓராண்டு தன்னலம் துறந்து ஐயப்பனுக்காக மெழுகு போல, நெய் உருகுவது போல தன்னை கரைத்து சன்னிதானத்திலேயே 2 ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அவருக்கு எல்லா விதமான சகல சௌரியமும் செய்து தருவார்கள். அவர்தான் அந்த நெய்யபிஷேகத்தை தொடங்கி வைப்பார், காலைய கணபதி பூஜையை செய்வார், படிபூஜையை முன்னின்று தொடங்கி வைப்பார். அத்தனை விழாக்கால பூஜைகளையும் செய்து நம்மை உய்விக்கக்கூடிய ஆற்றல் அந்த மேல்சாந்திக்கு உண்டு. அப்பேற்பட்ட மேல்சாந்தியின் திருக்கரத்திலிருந்து ஒரு கயிறு கட்டுவதோ, திருநீறு பூசுவதோ, நெய்யபிஷேகம் பெற்று வருவதோ என்பதோ இறைவன் மனித ரூபில் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு அன்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மேல்சாந்தியனுடைய திருவடிகளை போற்றுவோம். தெரியாத விஷயங்களை கன்னிமார்கள் தொடங்கி அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் குருசாமிகள் சொல்லித்தாருங்கள். ஐயப்பன் பற்றிய வரலாறு, இதிகாசம், புராணம், பல்வேறு செய்திகளை உங்கள் இதயத்தில் தொடும்படி சொல்வதுதான் நம் தரிசன டிஜிட்டலின் நோக்கம். பாருங்கள், ஐயப்ப பக்தர்கள் 10 பேருக்கு பரப்புங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். சுவாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா.